தமிழகேசரி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது சீனி விவகாரம் தொடர்பில். சீனி என்றாலே இனிக்கும் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். ஆனால் கடந்த காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற சீனி விவகாரமானது நாட்டு மக்களுக்கு கசப்பான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி இருந்தது. கடந்த மாதம் 20ஆம் தேதி நாட்டிலே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அப்போது 1 கிலோ சீனியின் விலை 160 ரூபாவாக காணப்பட்டது. 160 ரூபாய் என்பதே அதிகமான விலைதான். 105 ரூபாவுக்கு 1 கிலோ சீனியை கொடுக்கலாம் என்றும் அப்போது சொல்லப்பட்டது. சீனியின் விலையை குறைக்கலாம் என்று சொன்னாலும் கூட நடந்தது என்னவோ சீனியின் விலையேற்றம் தான். கடந்த மாதம் 20ஆம் தேதி நாட்டிலே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அப்போது 1 கிலோ சீனி 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக சீனி விலை அதிகரிக்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் 215 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை சீனி விற்பனை செய்யப்பட்டது. இதனால் மக்கள் மிகுந்த அசௌகரியத்தை எதிர்நோக்கினார்கள். சடுதியான சீனி விலை அதிகரிப்பு மற்றும் சீனிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக ஆங்காங்கே வெளியான செய்திகள் மற்றும் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட அதிகமான சீனி தொகை என்பன சீனி நாட்டில் மிகவும் பேசு பொருளாக மாறுவதற்கு காரணங்களாக அமைந்தன. இலங்கையில் மாத்திரமல்லாமல் உலக நாடுகள் வரை இலங்கையின் சீனி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு இலங்கையின் சீனி விவகாரம் இன்று முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே கடந்த காலங்களில் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது இதுவரையிலும் சுமார் 83,000 மெட்ரிக் டன் சீனி கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட சீனியானது அரசுடைமையாக்கப்பட்டு நியாயமான விலைகளில் சதோச வர்த்தக நிலையத்தினூடாக மக்களுக்கு வழங்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சதோச வர்த்தக நிலையத்தில் மிக நீண்ட வரிசையில் மக்கள் சீனி கொள்வனவு செய்வதற்காக காத்திருந்ததையும் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. அப்போது சீனி கொத்தனி என்ற ஒன்று உருவாகிவிடுமோ என்ற அச்சம் கூட எமக்கு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நீண்ட வரிசைகளில் காத்திருந்து சீனியை கொள்வனவு செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. சதோச விற்பனை நிலையங்களின் ஊடாக 130 ரூபாவுக்கு சீனி விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் ஏனைய வர்த்தக நிலையங்களிலோ 190 ரூபாய்க்கு சீனி விற்பனை செய்யப்படுகிறது. ஆகையால் எல்லோராலும் 130 ரூபாய் என்ற சாதாரண விலையில் சீனியை கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. சதோச வர்த்தக நிலையங்கள் பெரிய அளவில் இல்லை, எல்லா இடங்களிலும் இல்லை. அதனால் மக்கள் 190 ரூபாய் என்ற அதிக விலை கொடுத்தே சீனியை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை தற்போதும் ஏற்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் நியாயமான விலையில் சந்தைகளில் கிடைப்பதாக அரசாங்கம் கூறினாலும் கூட கடுகு சீரகம் முதல் கருவாடு பயறு பருப்பு அரிசி என எல்லா வகையான பொருட்களும் அதிக விலையிலேயே சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இவ்வாறு எண்ணற்ற பொருட்களின் எல்லையற்ற விலையேற்றத்தால் மக்கள் செய்வதறியாது திக்கு முக்காடி போயிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகரித்திருக்கிறது. இந்த சீனி விவகாரம் தொடர்பில் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் கருத்து தெரிவிக்கையில், முறையாக இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கவரி செலுத்தப்பட்டதற்கான ஆவணங்களை வர்த்தகர்கள் வைத்திருக்கின்றார்கள். எந்த வகையிலும் சீனி பதுக்கி வைக்கப்படவில்லை, முறையாக களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அரசாங்கம் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் தேவையற்ற வகையில் பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்து செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டினை ஏற்படுத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு வர்த்தகர்கள் முயற்சித்து வருவதாகவும், அதனாலே இவ்வாறு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு இவ்வாறான பொருட்கள் கைப்பற்றப்படுவதாகவும் அவை அரசுடைமையாக்கப்படுவதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் கடந்த ஜூன் மாதம் வரையில் 5,84,000 மெட்ரிக் டன் சீனி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று நாட்டு மக்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான சீனி 35,000 மெட்ரிக் டன் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே சந்தையில் போதுமான அளவு சீனி இல்லை என்று சொன்னாலும் கூட மிக பெரும் தொகையான சீனி களஞ்சிய சாலைகளிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதனால் தான் இந்த சீனி விவகாரம் இன்று விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சீனி மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறு வகையான அத்தியாவசிய பொருட்கள் சந்தையில் அதிக விலையிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. என்னதான் நியாயமான விலையில் பொருட்கள் சந்தையில் கிடைப்பதாக அரசாங்கம் கூறினாலும் நியாயமான விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள்.
இந்த கோவிட் நிலைமை காரணமாக நாடு மிகுந்த இக்கட்டான நிலையை எதிர்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் தற்போது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் இருப்பதால் மக்கள் தமது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். அன்றாடம் தொழில் செய்து வருமானத்தை திரட்டுபவர்கள் அந்த தொழிலை இழந்திருக்கின்றார்கள். சில நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, சில நிறுவனங்களில் முழுமையாக சம்பளம் கொடுக்கப்படாத ஒரு நிலையம் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யப்படுகின்ற போது மக்கள் மிகுந்த சிரமத்தையே எதிர்நோக்குகின்றார்கள். எனவே இவ்வாறான நிலைமையினை கருத்தில் கொண்டு மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்து நியாயமான விலையில் பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.